சித்திரங்குடியில் மாற்றுத்திறனாளி பெட்டி கடைக்காரரை காவலர் தாக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி அலுவலகமானது விளக்கத்தை அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழி கேட்கலாம். சோனைமுத்தன், என்ன மாறான விளக்கத்தை அளித்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது முதுகுளத்தூர் அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளியை தனிப்படை போலீசார் போதையில் தாக்கியதாக எழுந்த புகாரை அடுத்து தற்போதைய விசாரணையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாகவே தாக்கப்பட்டுள்ளதாக, இதில் இருவரும் காயம்பட்டுள்ளதாகவும் எஸ்பி அலுவலகத்தின் வாயிலாக தற்போது விளக்கம் ஒன்றை அளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள சித்திரங்குடியில் மாற்றுத்திறனாளி தங்கவேல் என்பவர் பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில கடந்த மாதம் 14ஆம் தேதி அந்த பகுதியில கிராமத்தில் ஒரு திருவிழா ஒன்று நடந்துள்ளது. இந்த திருவிழாவின் போது பாதுகாப்பு பணிக்கு வந்த பேரையூர் காவல் நிலைய சிஐடி போலீஸ் லிங்கசாமி என்பவர் மாற்றுத்திறனாளி தங்கவேல் என்பவர் கடைக்கு வந்ததாகவும், ஏற்கனவே அந்த தங்கவேல் கள்ளச்சந்தையில மது விற்றதாக புகார் எழுந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனை விசாரிப்பதற்காக அப்போது அங்கு வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மாற்றுத்திறனாளியை போலீசார் முதற்கட்டமாக அறைந்ததாகவும், இதில் ஆத்திரமடைந்த மாற்றுத்திறனாளி தங்கவேல் அருகில் இருந்த இரும்பு ராடை எடுத்து போலீசாரின் தலையில் பலமாக அடித்ததாகவும், அதில் காயம்பட்ட நபர் கோபமடைந்து மாற்றுத்திறனாளி தங்கவேலை திரும்ப தாக்கியதில் அவருடைய கையெலும்பு என்பது முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தங்கவேல் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட அந்த சிஐடி லிங்கசாமி மீதும் 3 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்து அவரை பணியிடம் நீக்கம் செய்ய மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே போதையில் அடித்ததாக கூறப்பட்டிருந்த நிலையில தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தின் வாயிலாக இப்படி ஒரு தகவலை ஒன்றை தற்போது விளக்கமாக அளித்துள்ள சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது 2 தரப்பிலுமே காயம்பட்டதாகவும் எஸ்பி அலுவலகத்திலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.